ஒரு மனிதருக்கும் வாழ்க்கையில ஒரு நோக்கங்கள், கனவுகள் இது எல்லாமே இருக்கும். ஆனா எல்லா மனிதருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தூய்மையான அன்பு. நமக்கு ஒரு அன்பு கிடைக்கணும். நம்மள யாராவது பார்த்துக்கணும், அக்கறையா இருக்கணும். அந்த பியூர் லவ்வுக்காக தான் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை எங்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்ளோ ஏஜ் ஆனாலும் சரி, நம்ம ஒரு குழந்தை மாதிரி அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறோம். மனிதர்கள் எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த அன்பு எங்க குறையுதோ, அந்த இடத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப வெறுமையும், விரக்திய ஃபீல் பண்ணுவோம். நெறைய பேர் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சுட்டு இருப்போம். நீங்க அன்பு சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்க. உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, உங்க குழந்தைகள்னால பிரச்சனை, ஆர் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு. உங்க ஃபேமிலிலயே உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கு. நெறைய பேர் இருப்போம், ஃபேமிலி கூட பேச மாட்டாங்க. ஒரு சிலர் மாமனார், மாமியார் கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இஷ்யூஸ்ல கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள ஹீல் பண்றதுக்கு, அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள ஆற்றுறதுக்கும், உங்களுக்கு ஒரு தூய்மையான அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்குள்ளயே கிடைக்கிறதுக்கும், நீங்க உங்க செல்ஃப நீங்களே லவ் பண்ணிக்கிறதுக்கும், அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பொருள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னாலோ, ஜாப்க்கு நெறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலோ, நெறைய இடத்துல நம்ம ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருப்போம். இல்ல புதுசா இங்கேருந்து அப்ராட்க்கு வேற இடத்துல போயிருப்போம். ஒரு புது காலேஜ் போறீங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமையணும் அப்படின்னாலோ, இல்ல உங்களுடைய கார்டன்ல உங்களுக்கு செடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கார்டன்ல செடிகள் ரொம்ப வளரணும், அழகா வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, அவர் உங்களுடைய மன அமைதி வேணும். யாரோ உங்கள காயப்படுத்திட்டாங்க. அவங்கள நீங்க மன்னிச்சிரணும். ஆனா என்னால மன்னிக்க முடியல. அவங்கள யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா அவங்கள மன்னிச்சா நான் நிம்மதியா இருப்பேன்னு தெரியுது. ஆனா என்னால மன்னிக்க முடியல. இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கனெக்ட் ஆக வேண்டிய ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல். நான் இங்க ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நெறைய பேரு ஹிந்து ஆர் வேற ரிலிஜன்ல இருந்துட்டு, ஏஞ்சல்ஸ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அது கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஏஞ்சல் இன்ட்ரோடக்ஷன்லயே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். ஏஞ்சல் அப்படின்றவங்க மதத்திற்கு அப்பாற்பட்டவங்க. ஸோ நமக்கும் காடுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூதுவர்கள் மாரி அவங்க இருக்க போறாங்க. ஒவ்வொரு ஆர்க்ஏஞ்சலுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான தொழில் இருக்கு. ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல அன்பையும், அந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஹீலிங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டுட்டு வருது. நெறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா நான் சொல்றத என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க மேம். நான் சொல்றத என் கணவர் புரிஞ்சுக்கவே மாட்றாரு. என்னோட மாமியார் என்னைய சரியா புரிஞ்சுக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சரியா புரிஞ்சுக்கல. என் பேரண்ட்ஸ் சரியா புரிஞ்சுக்கல. இப்போ நெறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்திலயும் நீங்க ஏஞ்சல் சாமுவேல் கூட கனெக்ட் ஆகலாம். இவரோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரைட்டான பிங்க் கலர் எனர்ஜில இருப்பாரு. இவர் ஹார்ட் சக்ரா கூட தொடர்புடைய ஒரு ஏஞ்சல். ஹார்ட் சக்ரா கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா இவர நீங்க பிங்க் கலர்ல சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. எப்ப ஒரு அன்பு இரக்கமாக, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக மாறுதோ, அது பிங்க் கலர்ல மாறுது. ஹார்ட் சக்ராவே இன்னும் நம்ம ரொம்ப இரக்கமாக, அன்பாக இந்த லவ்னு ஒரு கான்செப்ட் நம்ம சேனல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நிலைக்கு நீங்க போகும் பொழுது, தன்னையும் நேசித்து, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் நேசிக்கும் பொழுது, ஒரு இரக்கமான, ஒரு தூய்மையான அன்பா மனிதரா நீங்க மாறும் பொழுது, அந்த உங்க ஹார்ட் சக்ரால இருக்கக்கூடிய அந்த பிங்க் எனர்ஜி கண்டிப்பா வெளிய வரும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்காகவோ, இல்ல ஜாப்க்காகவோ புது இடத்துக்கு போயிருக்கேன். அங்க புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொன்ன ரீசன்ஸ்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக இவர் கூட கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, உங்க மனசுல ஃபர்ஸ்ட்டு தூய்மையான அன்ப நீங்க கொண்டுட்டு வாங்க. அந்த தூய்மையான அன்போட இவர்கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணும்போது, இவர்கிட்ட கேட்கும் பொழுது, கண்டிப்பா அந்த விஷயம் நடந்தே தீரும். ஒரு மேஜிக் மாதிரி அது நடக்கும். நீங்க கண்டிப்பா அத ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேருக்கு இத நான் குடுத்துருக்கேன். எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் கிளாஸஸ் வந்தாங்கன்னா, ஏஞ்சல் சாமுவேல் பத்தி சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரா நெறைய ஏஞ்சல்ஸ் குடுத்துருப்பேன். நெறைய பேர் சாமுவேல் கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க கண்டிப்பா. இவருக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல உங்க கைகள்ல வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணும்போதோ, அல்லது ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கூட கேண்டில்ஸ் லைட் பண்ணிட்டு நீங்க பிரேயர்ஸ் வைக்கும்போது, ஈஸியா அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துல இப்போ ஏலக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, அதுல லக்ஷ்மி தேவி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி
கல்லுப்புலயும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி ஏஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிறிஸ்டல்ஸ். ஸோ கிறிஸ்டல்ஸ் நம்ம வச்சு நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சோம்னா ரொம்ப ஈஸியா அவங்க கூட கனெக்ட் ஆகிட முடியும். வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஏஞ்சல்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஹோப் அண்ட் ஓப்பனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை வச்சு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பெஸ்ட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். நீங்கள் ஒரு பர்சனலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணவோ இல்லை ஜாப், உங்கள் லைஃப்பில் மணி, இதெல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்டல்ஸ்னு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அது ரேக்கி ஹீலர்ஸ் கிட்ட தான் வாங்கணும். அவங்க உங்களுக்கு அந்த கிறிஸ்டலை ஹீல் பண்ணி கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் எனர்ஜைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால தெரியாது. அண்ட் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஹீலர் கிட்ட வாங்கும்பொழுது அவங்க உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுப்பாங்க. ஸோ பார்த்து நீங்கள் வந்து ஹீலர்ஸ் கிட்ட வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரோஸ் குவார்ட்ஸ்க்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னா அந்த நம்ம உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஹீல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகக்கூடிய பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டலும் ஏஞ்சலும் சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டாங்க, உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க, உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்துவார். நீங்கள் அவரை ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு குட் ஸ்மெல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி அந்த ரோஸ் மாதிரியான ஸ்மெல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னாலோ, இல்லை பிங்க் கலர் எனர்ஜி உங்களுடைய தேர்ட் ஐ சக்கராலையோ, இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிங்க் கலர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை யாராவது உங்களை வந்து அந்த தியானம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இல்லை அவரை நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ நம்ம அருகில் இருக்கிற மாதிரி ஒரு 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 சப்போர்ட்டிவான ஃபீலிங்கை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாலோ, நீங்கள் அதிகமாக ஏஞ்சல் நம்பர்ஸில் 222, 444 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இவர் உங்கள் கூட இருக்காருன்றது அர்த்தம். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எமோஷ்னலாக நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அது நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை வந்து தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவர் ஜாப்புக்கான ஏஞ்சலுன்றனால தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள், இல்லை உங்கள் வாழ்க்கையிலே நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதை பார்ப்பீங்க. சிலருக்கு கனவுகள் மூலமாகவும் ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் வந்து கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் வந்து மண் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, அதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய தொழில் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டான க்ரோத் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இவர் பஞ்சபூதங்களில் மண், எர்த்து கூட தொடர்புடைய ஒரு ஏஞ்சல் அப்படின்றனால நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு செடி அந்த வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பார்க்குறீங்கன்னா இவர் கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆகலாம். உங்களுடைய செடிகள் அந்த இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அது ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு, அதை ஹீல் பண்ணுறதுக்கு இவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது ஆர்க்ஏஞ்சல் சாமுவேலோட ப்ரேயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இவரை நீங்கள் டியூஸ்டே வழிபடலாம். ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இவர் கூட கனெக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைகளில் இவரை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நான் சொன்ன மாதிரி ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டான பிளேஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏஞ்சல்ஸ் நீங்கள் இவருன்னு இல்லை, எந்த ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆனாலுமே நீங்கள் சுத்தமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் உறவு சார்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரூமாக இருக்கட்டும், உங்களுடைய ஹவுஸ் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். அது உங்களுடைய உறவில் ஹார்மோனியஸை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ஒரு கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா கேண்டில்ஸ் வந்து நம்ம லைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால பிளேஸை இன்னும் நறுமணமாக மாற்றுறதுக்காக நீங்கள் சென்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி சாம்பிராணி இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பானது. அந்த பிளேஸை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணியும் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஒரு ஃபீலிங்கையுமே உங்களுக்கு கொடுக்குன்றனால நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விரிப்பு விரித்து அந்த விரிப்பு மேலே உட்கார்ந்துக்கோங்க. ரோஜாப்பூ இருந்தது அப்படின்னா அதையுமே அவருக்கு வைக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் வந்து ஒரு தண்ணீர் வச்சுக்கோங்க.
ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை உங்கள் கைகளுக்குள்ள வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பிரமிட் ஷேப்லையோ இல்லை பெரிய ராக் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு அருகாமையில் கேண்டில்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா ஆர்கேஞ்சல் சாமுவேலோட பிக்சரை, அந்த பிங்க் கலரில் இருக்கார் இல்லையா, அந்த பிக்சரை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வச்சு ப்ரேயர் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஹார்ட் கிட்ட வச்சுமே ப்ரேயர் பண்ணலாம். ஸோ இப்போ கேண்டில்ஸ் எல்லாமே லைட் பண்ணிவிட்டு உங்கள் ஹார்ட் கிட்ட வந்து கைகளை வச்சுக்கோங்க. டியர் ஆர்கேஞ்சல் சாமுவேல், டியர் ஆர்கேஞ்சல் சாமுவேல் ப்ளீஸ் இங்கே வாங்க, டியர் ஆர்கேஞ்சல் சாமுவேல் ப்ளீஸ் இங்கே வாங்கன்னு 3 டைம்ஸ் அவரோட நேமை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. ஏஞ்சல்ஸை நம்ம அப்படி தான் அழைக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அவர்கிட்ட அதை ப்ரேயராக வைங்க. ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசுங்க. எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரில, என்னோடய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க, ஸோ எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டுட்டு வாங்க, இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்குங்க, எனக்கு அவங்க மறுபடி வேணும், என் லைஃப்பில் வேணும், என்னோடய பேரண்ட்ஸ் என்னுடைய காதலை வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களோட சப்போர்ட் வேணும், என்னுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், என்னோடய குழந்தைகள் வந்து என்னுடைய கைடன்ஸ் படி கேட்டு நடக்கணும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கைடன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உறவு சார்ந்து அதை கண்டிப்பாக ப்ரேயராக வைங்க. இன்கேஸ் ஜாப்க்காக கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூடவே வந்து சிட்ரின் கிறிஸ்டலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஜாப் வேணும், எனக்கு கைட் பண்ணுங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ப்ரேயர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கேண்டில்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் அவரோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஒன்று நான் சொன்ன மாதிரி உங்களை டச் பண்ணுற மாதிரி யாரோ இருக்க மாதிரி, இல்லை பிங்க் கலர் அந்த லைட்டு, ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான நறுமணம், இது ஏதோ ஒரு வழிவகையில் வந்து அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் என்னோடய ப்ரேயரை கேட்டிருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க, என்னால் அது உணர முடியுது, நான் நம்புகிறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதில் டெய்லியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு, முக்கியமாக ஏஞ்சல்ஸ் வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதில் டெய்லி அவங்களுக்கான நன்றிகளை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃப் பண்ணி தனியாக வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை வந்து குடிச்சிக்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அந்த ஏஞ்சலோட பிக்சர்ஸுமே நீங்கள் எடுத்து சேஃபாக வச்சிடலாம். சாமுவேல் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ட்ரை பண்ணுங்கள். டியூஸ்டே பண்ணாலுமே ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. அதிகாலையில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிகாலையில் தான் நம்ம பண்ணணும். இல்லை நான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன், அந்த டைமில் என்னால் பண்ண முடியாது மார்னிங் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இரவு 8:30க்கு மேலே ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸ்ன்றவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம். உங்களுடைய கர்மாலாம் ஹீல் ஆகிறத நிறைய விஷயங்கள் மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்பில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய லைஃப்பில் நிறைய மேஜிக்காக ஆர்கேஞ்சல் சாமுவேல் பண்ணணும்னு அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.